கிருஷ்ணகிரியில் போலீசாரை தாக்கிவிட்டு தப்ப முயன்ற குற்றவாளியை காவல்துறையினர் சுட்டு பிடித்திருக்கிறார்கள். இது பற்றிய முழு விவரங்களை அறிவோம். எமது செய்தியாளர் பிரதீப் இணைகிறார். பிரதீப், வணக்கம். இந்த சம்பவத்தின் முழு பின்னணி என்ன, விவரிங்க. வணக்கம். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கடந்த 19ஆம் தேதி திருப்பத்தூர் மாவட்டத்தைச் சேர்ந்த 2 பேர் கிருஷ்ணகிரி நகரில் உள்ள சையத் பாஷா மலைக்காக சுற்றிப்பார்ப்பதற்காக வந்துள்ளனர். அப்போது மலையின் மீது அமைந்திருந்த 4 இளைஞர்கள் பருவதையில் இருவரிடமும் அத்துமீறி கத்தியை காட்டி அவர் மீது பணம் மற்றும் நகை பறித்துள்ளனர். மேலும் உடன் இருந்த பெண்ணிடம் பாலியல் கொடுமை செய்ய நிலையில் அந்த பெண்ணை கத்தியை காட்டி மிரட்டி அங்கே தப்பி சென்றுள்ளனர். இந்த நிலையில் இருவரும் கிருஷ்ணகிரி காவல் நிலையத்தில் புகார் அளித்ததை அடுத்து போலீசார் சிறிது விசாரணை மேற்கொண்டனர். இந்த விசாரணை கிருஷ்ணகிரி பகுதியைச் சேர்ந்த அபிஷேக் மற்றும் கலையரசன் ஆகிய 2 பேரையும் நேற்று இந்த கிருஷ்ணகிரி நகர போலீசார் கைது செய்தனர். மேலும் தலைவருமாக இருந்த நாராயணன் மற்றும் ஆகியோர் இன்று காலை கிருஷ்ணகிரி பகுதியில் உள்ள பொன்னுக்கோட்டை பெருமாள் இருப்பதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதன் அடிப்படையில் இன்று காலை போலீசார் அப்பகுதியில் வந்து இருவரையும் பிடிக்க முயன்ற போது இருவரும் போலீசாரை தாக்கிவிட்டு தப்ப முயன்றனர். அப்போது சுரேஷ் என்பவரை போலீசார் சுட்டு பிடித்தனர். மேலும் நாராயணன் என்பவர் போலீசாரை கண்டதும் தப்பி ஓடி முயன்ற போது அவருக்கு கால்முறிவு ஏற்பட்டது. இந்த நிலையில் இதையடுத்து போலீசார் இருவரையும் மீட்டு கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் சம்பவ இடத்தில் கிருஷ்ணகிரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தங்குதுரை ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் தொடர்ந்து விசாரணை ஏற்பட்டு வருகிறது.